துபாயில விலையும் கம்மியா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் விலையே கம்மியா இருக்கும். ஒரு அங்க 60 லட்சம்னா இங்க 69 லட்சம். அங்க 51 வச்சுக்கோங்க, இங்க 60 வச்சுக்கோங்க. 9 lakhs இங்க கம்மி. சோ தங்க ரேட் கம்மி. இன்னைக்கு நீங்க துபாயில 1 கிலோ தங்கம் வாங்கணும்னு நினைச்சா அதோட பிரைஸ் கிட்டத்தட்ட 95 லட்சம் பிளஸ் 5% ஆஃப் VAT. அதே 1 கிலோ தங்கத்தை நீங்க இந்தியால வாங்குறீங்கன்னா அதோட விலை 1 கோடிக்கும் மேல. இதோட அடிஷனலா கிட்டத்தட்ட 3% வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். சோ கிட்டத்தட்ட 13 லட்சம் டிஃபரன்ஸ் வருது நீங்க துபாயில தங்க வாங்குறதுக்கும் இந்தியால தங்க வாங்குறதுக்கும். அந்த 10 லட்சத்துக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு பவுனே நீங்க துபாயில வாங்கிடலாம். சோ உங்க பசங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா துபாய்க்கு ஒரு ட்ரிப் போடுங்க. இப்போ அம்மா பொண்ணுன்னு வந்தீங்கன்னா உங்க 2 பேத்துக்குமே 40 கிராம் நீங்க வாங்கிட்டு போகலாம். சோ அப்பா பையனா வந்தீங்கன்னா 20 கிராம் வாங்கிட்டு போகலாம். சோ மொத்தமா ஒரு ஃபேமிலியா, அதாவது 4 பேர் வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 கிராம் கோல்ட நீங்க வாங்கிட்டு போக முடியும். சேவிங்ஸா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு லாபம் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க துபாயில வந்து கோல்டு வாங்குங்க. இந்தியால வாங்குறத விட அது கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாரெல்லாம் கோல்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.